அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது பணம்லாம் வரத்துக்கு முன்னாடி பொருளுக்கு பொருள் தான் வந்து பண்டமாற்றமா இருந்துச்சு. பண்டமாற்றம் பண்ணி தான் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பணமும் ஒரு விஷயம் வந்துச்சு. இப்ப அந்த பணமும் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டலா மாறியிருக்கு. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தான் எங்க பார்த்தாலும் நடக்குது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா, அந்த யுபிஐ செயலியில நெறைய விஷயங்கள் வந்து கொண்டு வர போறாங்க. ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு அப்புறமா கண்டிப்பா பேலன்ஸ் எவ்வளோ அக்கவுண்ட்ல இருக்குன்னு தெரிவிக்கணும்னு சொல்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, யுபிஐல நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க. ஸ்கேன் பண்ணி பே பண்றீங்கன்னா, மெசேஜ் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் டெபிட் ஆயிருக்கு. அது மட்டும் தான் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இனி அதுவா கூட அக்கவுண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு. அதுவும் சேர்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த புதிய விதிமுறை கொண்டு வந்திருக்காங்க. எல்லா பேங்க்கும் அந்த டெபிட் ஆகிற டிரான்சாக்ஷனா கூட எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு அக்கவுண்ட்ல அதுவும் தெரிவிக்கணும் சொல்றாங்க. இது வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து நடைமுறைக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் டெய்லி வந்து ஒரு லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னா பேலன்ஸ் நீங்க எவ்வளோ இருக்கு செக் பண்றதுக்காக டெய்லி ஒரு லிமிட் கொண்டு வந்திருக்காங்க. யூபிஐ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு நாளைக்கு 50 முறை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண முடியும். ஆக்சுவலி அவ்வளோலாம் பார்க்க மாட்டாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 ஆர் 2 டைம்ஸ் பார்த்தாலே அதிகம். ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 50 டைம்ஸ் வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூபிஐ ஆப்பில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்காங்களோ அந்த பேங்க் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 25 முறை மட்டுமே அனுமதிக்கப்படும் சொல்கிறாங்க. யூபிஐ ஆப்பில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது எந்த பேங்க் அக்கௌண்ட்டு என்ன அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு நாளைக்கு 25 டைம்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷனோட ஸ்டேட்டஸுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பணப்பரிமாற்ற நிலையை அதிகபட்சமாக 3 முறை மட்டும்தான் சோதிக்க முடியும் சொல்கிறாங்க. அதுவும் ஒவ்வொரு முயற்சிக்கும் இடையே குறைஞ்சபட்சம் 90 செகண்ட்ஸ் வந்து இன்டர்வல் இடைவெளி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் ஷெட்யூல்டு டெபிட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆட்டோ டெபிட் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் ஆட்டோ டெபிட் ஆகும். அதாவது இஎம்ஐ, இன்சூரன்ஸ் பிரீமியம், ஆட்டோ டெபிட், ரீசார்ஜ் இது மாதிரி தானாக பணம் பிடித்தல்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளி ஒதுக்கப்படும் சொல்கிறாங்க.